அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். FINNIFTY எக்ஸ்பைரி வந்து எப்படி இருக்கும் நிஃப்டி 50க்கு, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும், மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுமா இல்லையா எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ நேற்று கொடுத்துருந்த லெவலில் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு அதை பார்த்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, செப்டம்பர் மந்தில் ஃபஸ்ட் எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 25,236, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 25,333 அப்படின்றத கொடுத்துருந்தோம். போய்ட்டு நேற்று வீடியோவில் பாருங்கள், எந்த ஒரு லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ணல. நேற்று இந்த லெவல்ஸ் தான் கொடுத்துருந்தோமா இல்லைன்றதை போய் பாருங்கள். மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து மார்னிங் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்பில் காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் எக்ஸாக்டாக கொஞ்சம் கூட மாறாமல் எக்ஸாக்டாக நம்மளுடைய சப்போர்ட் லைன், அதாவது 25,236 லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். உங்களால் வந்து வெறும் ஜிக்ஸாக் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருங்களா, நம்மளோட சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போச்சு. அகைன் அங்கேருந்து கீழே வருது, மறுபடியும் வித்தின் 15 மினிட்ஸில் அகைன் மேலே போயிடுச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அகைன் கீழே வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து மார்க்கெட்டை சைடில் கொண்டு போயிட்டாங்க கன்சால்டேட் பண்ணி. இந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, கால் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி, ப்ரீமியம் வந்து டிகே ஆகிட்டே இருக்கும், பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, கன்சல்டேஷன் நடக்கும்போது நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும். இருந்தாலும் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து அழகாகவே ஒர்க் ஆகி இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனால் கூட கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 20 பாயிண்ட்ஸ்லேயே தான் மார்க்கெட்டை வச்சுட்டே இருந்தாங்க. 20 பாயிண்ட்ஸ் மேலே போகுது, 20 பாயிண்ட்ஸ் கீழே வருது. டே ஃபுல்லாக அதுதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக 1.15 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு 10 செஷன்ஸ் இல்லை, லாஸ்ட் ஒரு 1 வீக்காக எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் ஹையிலே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, அதாவது பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் ஹையை கூட மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நின்றுட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் 26,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இந்த வீக்கே போயிடுமா, நாளைக்கே போயிடுமான்றது தான் பெரிய கொஷினாக இருக்கும். ஓஐ டேட்டா நல்லாவே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக் கண்டிப்பாக வந்து ஃபுல் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து 3rd வீக், செப்டம்பர் 3rd வீக் வேணால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு நாளைக்கு எதெல்லாம் மேலே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, நேற்று கொடுத்த எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை. நேற்று என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ அதே தான். சப்போர்ட் 1 வந்து 25,236. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 25,174. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 25,073. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஆல் டைம் ஹை 25,333. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி மேலே போகுது அப்படின்னா 25,400 இருக்கும். அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா 25,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறேன், நான் என்ன டேட்டாஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுறேன்றதை வச்சு தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவில் சொல்கிறதுலாம் டெய்லிக்கும் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நடக்காமலும் போகலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரேடிங் கற்றுக்கோங்க, ஃபினான்ஷியலாக என்ன பண்ணலான்னு யோசிங்க, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு கற்றுக்கோங்க, என்னென்ன குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கும் தான், லேர்னிங்க்கு டைம் கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 3 years to 5 years வந்து கொடுத்தா தான், அந்த டைம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து கிராஜுவேட். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ பட் ட்ரேடிங்கில் மட்டும் எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, காசு இருந்தால் போதும், உள்ளே வந்துட்டால் நமக்கு மறுபடியும் காசு கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க.
நிறைய விஷயங்கள் இருக்குது. பொறுமையாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். உங்களோட ரியல் மணியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியல் எப்படி ரியாக்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து ரொம்பவே பொறுமையாக இருக்கும். அந்த பொறுமை நமக்கும் வேணும். மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக இருக்கும். ரொம்பவே பொறுமையாக இருந்து தான் மார்க்கெட் ஏறும். அதுவே மார்க்கெட் விழுதுன்னா சடன் ஃபால் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கீழே விழுந்துடும் மார்க்கெட். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. இந்த 2 விஷயந்தான் மார்க்கெட். ஆக்சுவலாக 3 விஷயந்தான். மேலே போகணும், கீழே போகணும், சைடில் போகணும். இந்த 3 ஆப்ஷன் தவிர்த்து வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா சைடில் போயிடுச்சு. பட் நீங்கள் ஹையர் ஃப்ரேமில் பார்க்கும்போது சைடில் இருக்குது. நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கண்டிப்பாக மேலேயும் கீழேயும் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ட்ரேடிங் வந்து சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் ஈஸி கிடையாது. வெரி 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 ஹார்ட். ஸோ நீங்கள் அந்த ஹார்டாக இருக்கிறத எப்படி வந்து நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களுக்கான ஒரு செட்டப், உங்களுக்கான ஒரு மைண்ட் செட், இதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்கன்றது தான் இருக்குது. சரிங்களா? உங்களோட ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். டெய்லி ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை நிறைய கற்றுக் கொடுக்கும். ட்ரேடிங்கும் கற்றுக் கொடுக்கும், ட்ரேடிங் இல்லாமல் நிறைய விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்த யோசிக்காதீங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மேலே போகிற மாதிரி உங்களுடைய தாட்ஸ் வச்சுக்கோங்க. கீழே வர மாதிரி காட்டுவாங்க, கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் தான். அதனால் டக்குன்னு நீங்கள் மாற்றிட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுது, அதாவது மார்க்கெட் அகைன்ஸ்டாக ஒன்று யோசித்து ஒன்று பிளான் பண்ணாதீங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. ஓய் டேட்டா என்ன இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் நான் ஓய் டேட்டா சொல்கிறேன். ஏன்னா நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி அப்போல்லாம் நம்ம ஓய் டேட்டா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஓய் டேட்டா நான் வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். ஓய் டேட்டா வந்து எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் வந்து ஓய் டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு கால் சைட். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் நடக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தோம், இந்த வீக் வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. பொறுமை 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 தான் உங்களுக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படிலாம் நடந்து முடிஞ்சிருக்குன்றது நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.